ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி சத்தான கொள்ளுப்பருப்பு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பச்சரிசி, 1/4 கப்பை விட கொஞ்சம் குறைவாக உளுந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது கூடவே 1/4 கப்பை விட கொஞ்சம் குறைவாக அவல் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். வாஷ் பண்ணதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கப்புறம் அதையே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொள்ளு தோசைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 8 மணி நேரம் புளிக்க விடணும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 8 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. இது கூட தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தோசை தவாவை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி நெய் தடவி அதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசையாக வார்த்துக்கலாம். இதை அடை தோசையாக கூட சுட்டு எடுக்கலாம்.